Hi guys, welcome back. நம்ம லாஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் கொஸ்டின்ல இருக்கோம். ஓகே, ஸோ புரோமியம் வந்து ஹைட்ரஜன் இன்வால்வ் ஆயிருக்கு. ரொம்ப சிம்பிள். ஹைட்ரஜன் வந்து ஹெச் பிளஸ்ஸா இருந்து ஹெச் டூவா மாறி இருக்கு. ஸோ இட் ஹாஸ் டேக்கன் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸை வாங்குச்சுன்னா கேத்தோடு சிஆர்ஓஏ. எலக்ட்ரான்ஸை வாங்குச்சுன்னா ரிடக்ஷன். எலக்ட்ரான்ஸை கொடுத்தா ஆக்சிடேஷன் சொல்லியிருக்கோம். ரிடக்ஷன் நடந்துச்சா கேத்தோட். ஸோ கேத்தோட்ல இருக்க போது அப்போ இன்னொன்று ஆனோட்ல இருக்க போது. இதுல மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு, இங்க மட்டும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ என்ன ஆகும்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்குனாங்கன்னா என்ன அர்த்தம்னா பிஆர் மைனஸ் வந்து எலக்ட்ரான்ஸை கொடுக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எலக்ட்ரான்ஸை கொடுத்துச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் சார்ஜ்ன்றது எலக்ட்ரான்ஸ் கொடுத்துச்சுன்னா நியூட்ரல் ஆயிரும், பிஆர் டூ ஆயிரும். ஸோ பிஆர் டூ மாறிட்டு எலக்ட்ரான். ஸோ டூனா அப்போ இங்க 2 எலக்ட்ரான் வந்திருக்கணும். 2 எலக்ட்ரான்ஸை கொடுத்துருக்கு. இங்கே பேலன்ஸ் பண்ணியாச்சு. கேத்தோட்ல ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஹெச் பிளஸ் வந்து ஹெச் டூவா மாறி இருக்கு. அப்ப என்ன ஆகுது? இந்த எலக்ட்ரான்ஸை வாங்கி இருக்கு. அப்போ 2 ஹைட்ரஜன் கேஸ். கிளியரா? அப்போ ஹாஃப் ஈக்குவேஷன் போடுறப்ப என்ன வரும்? 2Br2 minus plus 2H plus gives Br2 plus H2. இது வந்து ஹாஃப் ரியாக்ஷன். ஓகே, சரி. நெக்ஸ்ட் போட்டாச்சா? அடுத்து என்ன பண்ணோம்? நர்னஸ் ஈக்குவேஷன் படி கேத்தோட ஆனோட் போட்டாச்சு. அதோட வேல்யூஸ் என்ன சொன்னோம்? இ நாட் செல் இஸ் ஈக்குவல் டு இ கேத்தோட் மைனஸ் இ ஆனோட். கரெக்டா? கேத்தோட் மைனஸ் இ ஆனோட். கேத்தோட் யாரு? ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட வேல்யூ என்னது? 0ன்னு தெரியும். ஆனோட் யாரு? புரோமின். புரோமினோட வேல்யூ இந்த டேபிள்ல இருக்கு பாருங்க. 1.09 1.10 போட்டிருக்காங்களா அவங்க? சில சமயம் கொஞ்சம் முன்ன பின்ன வேரி ஆகும். 1.08 போட்டிருக்காங்க. ஸோ இட் ஷுட் பி நெகட்டிவ் 1.08. ஓகே, நீங்க நாட் செல் 1.09 சார். அது அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, இ நாட் செல் கண்டுபிடிச்சாச்சு. அவங்க கொஸ்டின்ல கேட்கறது நர்னஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ இ செல் போயிடலாம். இ செல் இஸ் ஈக்குவல் டு இ நாட் செல் மைனஸ் 0.0591 divided by 2. ஏன் 2னா இங்க 2 எலக்ட்ரான்ஸ் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. 2 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னா 2 log ப்ராடக்டோட இது டிவைடட் பை ரியாக்டன்ட் ஓடுது. ப்ராடக்ட் யாரு இங்க? Br2 H2 டிவைட் பை ரியாக்டன்ட் Br மைனஸ் ஸ்கொயர் போடணும். ஏன்னா அதோட ஸ்டாக்கியோமெட்ரி கோஎஃபிஷியன்ட் இஸ் 2. போட்டாச்சு. கிளியரா? இ நாட் செல் கண்டுபிடிச்சோம். மைனஸ் 1.08 minus 0.0591 divided by 2 log of கேஸ். இதுக்கெல்லாம் வேல்யூ ஒன்று தான். இது கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. பிஆர் மைனஸோட கான்சன்ட்ரேஷன் 0.010. ஹைட்ரஜன் ஹெச் பிளஸோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க 0.030. இதுவும் ஸ்கொயர் பண்ணணும், இதையும் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 0. ஆமா. So is equal to negative 1.08 minus இதை டிவைட் பண்ணீங்கன்னா 0.0296 வரும். log of 1 divided by இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இது 10 power minus 2 இருக்கு. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 10 power minus 4 வரும். இது வந்து 9 into 10 power minus 2 இருக்கும். ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9 into 10 3 into 10 power minus 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9 into 10 power minus 4 வரும். கரெக்டா? இப்போ அதை மேல கொண்டு போயிடலாமா? minus 1.08 minus 0.0296 log of 10 power minus மேல கொண்டு போய் 10 power 8 divided by 9 இருக்கும். கரெக்டா? லாக்ல வந்து சப்ட்ராக்ஷன் டிவிஷன் வந்தா சப்ட்ராக்ட் பண்ணணும், மல்டிபிளிகேஷன் தான் ஆட் பண்ணணும், அந்த மாதிரி ரூல்ஸ் தான் படிச்சிருப்பீங்க. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்னா log of 10 power 8 minus log 9 எழுதலாம். log 10 வரைக்கும் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து திருப்பி இந்த 8 ஃப்ரண்ட்ல கொண்டு போய் 8 into log 10 1 அப்ப 8ன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? 1.08 மைனஸ் இதுக்கெல்லாம் உங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க சார். எதுவுமே கொடுக்கல தேவையில்லை. 8 log 10 வந்து 1. ஸோ 8 மைனஸ் log 9ஓட வேல்யூ தெரிஞ்சுக்கணும். 10 வரைக்கும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். 9542 இது log 9 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் 10 வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஜெய் நீட்டுக்கெல்லாம் கன்ஃபார்மா யூஸ் ஆகும். ஸோ நெகட்டிவ் 1.08 மைனஸ் 0.0296 subtract பண்ணீங்கன்னா you'll be getting 7.0458
டிவைட் பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என் ஃபைனல் ஆன்சர் இஸ் -1.29 வோல்ட். அதே மாதிரி சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். கிளியரா? ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் த 3.5. இந்த பெரிய கொஸ்டின் முடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டினா சின்ன கொஸ்டினா இமீடியட்டா அடுத்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ, பாய்.